நீங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, அந்த ஸ்டாக் வந்து மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ் ஆர் ஹையர் ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களோட இன்ஸ்டிங் படி நெக்ஸ்ட் 3 to 5 years. இப்போது நீங்கள் எப்போ அதில் என்ட்ரி ஆகணும்னா, அந்த ஸ்டாக் அதோட ரீசெண்ட் ஹைலேருந்து ஒரு 20% ஃபால் ஆகிருந்ததுன்னா அப்போ தான் உங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி இருக்கணும். ஸோ ஜென்ரலி சில பேர் அக்குமுலேட் பண்ணுவாங்க, பார்ட் பை பார்ட்டாக அக்குமுலேட் பண்ணுவாங்க அந்த ஸ்டாக்கை. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரிங்கிறது 20% ஃபால். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக்கோட ரீசெண்ட் ஹை 6 months பேக் 400 rupees டச் பண்ணுது, அதுதான் அந்த ஸ்டாக்கோட ரீசெண்ட் ஹை அப்படின்னா, அதுலேருந்து எப்போ அந்த ஸ்டாக் 20% ஃபால் ஆகுதோ அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரிங்கிறது பெட்டர். இதை தான் நான் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்கிறேன். நீங்கள் அதோட ஹையில் 400 தான் அதோட ரீசெண்ட் ஹை, அங்கே போய் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஏதோ ஒரு பேட் நியூஸ்னால ஸ்டாக் ஃபால் ஆகுதுன்னா, ஒரு 5% 10% ஃபால் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் லாஸில் இருப்பீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபாலோ பண்ணணும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா ஒன்றும் இல்லை, ஸ்டாக் ரீசெண்ட் ஹைலேருந்து 20% டவுனா, இப்போ தான் உங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி, இந்த 20% தான் உங்களோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஆல்ரெடி ஸ்டாக் 20% ஃபால் ஆயிருக்கு. இப்போது இன்கேஸ் இதிலேருந்து ஒரு 5% அகெயின் ஃபால் ஆகுதுன்னா நீங்கள் இன்னும் அக்குமுலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 5% அப்படின்ட்டு 20 to 40% அந்த ஃபால்குள்ளே நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறது ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி ரேதர் தேன் என்ட்ரிங் இன் த டாப். சம்டைம்ஸ் பிஸ்னஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா ஸ்டாக் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கும், எஸ்பெஷலி இன் கேஸ் ஆஃப் ஸ்மால் கேப்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்மால் கேப்ஸ்லாம் நார்மலாகவே 40% to 50%லாம் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 20-25%ல் உங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு 5% ஃபாலுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நீங்கள் வந்து உங்களோட என்ட்ரியை வந்து ப்ராப்பராக பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் ஸ்டாக் வந்து ஒரு 40 to 50% ஃபால் ஆகும் ஸ்மால் கேப்ஸில், இன்கேஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பிஸ்னஸ் பேடாக இருக்குது அப்படின்னா. பட் லார்ஜ் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% ஃபாலோ ஆகலாம். அதுக்கு மேலே ஃபாலுங்கிறது ஸ்டாக் வந்து ஓவர் சோல்டு கேட்டகரிக்கு போயிடும். ஸோ மோஸ்ட்லி இன்ட்டு கன்சாலிடேஷன் அந்த ரேஞ்சில் போயிடும். ஸோ அப்போ வந்து உங்களோட டவுன் சைடு வந்து லிமிட்டட். ஏன்னா ஸ்டாக் ஆல்ரெடி ஒரு 20 to 40% டவுனுங்கிறப்போ நீங்கள் உங்களோட அக்குமுலேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் ஸ்டாக்கோட டவுன் சைடுங்கிறது லிமிட்டட். போகாதுன்னு சொல்லலை, பட் இட் இஸ் லிமிட்டட் கம்பேர் டு நீங்கள் டாப்பில் என்ட்ரு ஆகிறதுக்கு. இங்கே வந்து உங்களோட டவுன் சைடு ப்ரொடெக்ட் ஆகும். அண்ட் கம்மிங் மந்த்ஸ் ஆர் கம்மிங் டேஸில் ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்ஸ் பெட்டராக டெலிவரி பண்ணால் அகெயின் ஸ்டாக்குக்கான அப்சைடு வந்து அன்லிமிட்டட். ஸோ அதனால் ஆல்வேஸ் ட்ரை டு என்டர் எனி ஸ்டாக் வித் பெட்டர் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இந்த ஃபாலில் நீங்களே பார்க்கலாம், நிறைய ஸ்டாக்ஸ் ஆர் டவுன் 20%, 25%, ஈவன் 30%லாம். ஸோ இந்த மாதிரி டைமில் என்டர் ஆகிறது உங்களோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை ப்ரொடெக்ட் பண்ணும்.